நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கின்றேன். உன் கண்களை ஏறெடுத்து பார் என்கிற தலைப்பின் கீழே இந்த நாளிலே புலம்பல் புத்தகத்திலிருந்து நாம் தியானத்தை மேற்கொள்ள இருக்கின்றோம். தேவன் தம் கண்களை திறந்து நம்மை கவனிக்க மட்டும் நம் கண்களின் கண்ணீரை அவர் காணும்படியாக ஏறெடுத்து பார்த்து கண்ணீர் விட்டு செபிக்க வேண்டும் என்பதை புலம்பல் 3ஆம் அதிகாரம் 49, 50 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது அறிய முடிகின்றது. கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்கும் மட்டும் என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொரிகிறது. இந்த வசனங்கள் துன்பத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது தேவனை நோக்கி தொடர்ந்து கதறுவதும் அவருடைய இரக்கத்திற்காக பொறுமையுடன் காத்திருப்பதும் அவசியம் என்பதை உணர்த்துகின்றது. எரேமியா தீர்க்கதரிசி எவ்வாறு தன் மக்களின் வலியை தன் சொந்த வலியாக உணர்ந்து அழுதாரோ அவ்வாறு பிறரின் துன்பத்தில் பங்கெடுக்கும் மனநிலையை நமக்குள் இருக்க வேண்டும் என்று இது வலியுறுத்துகின்றது. எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புலம்பல் தான் இந்த புலம்பல் புஸ்தகம். இஸ்ராயேல் மக்களிடத்திலே தேவனுடைய வார்த்தைகளை குறித்து பிரசங்கித்து தேவன் செய்ய போகிறவைகளை குறித்து அவர்களுக்கு அறிவித்து எச்சரிப்பின் செய்தியை கொடுத்தும் வாக்குத்தத்தமான வார்த்தைகளை அவர்களுக்கு வசனித்தும் அவர்கள் கேட்காது போனது நிமித்தம் அவர்களுக்கு உண்டான அழிவின் சுவடுகளிலே நின்று கொண்டு பாழாக்கப்பட்ட எருசலேமின் அந்த கற்களின் மேல் நின்று கொண்டு கண்ணீர் விட்டு அழுகின்ற காட்சிதான் இந்த புலம்பலின் புத்தகம் ஆகும். கர்த்தாவே, நீர் பரலோகத்திலிருந்து உம்முடைய கண்களை திறந்து எங்களை நீர் பார்க்கும் மட்டும் ஆண்டவரே, எங்கள் கண்கள் உம்மை நோக்கி ஏறெடுத்து பார்த்து கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கிறது என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையை இஸ்ராயேல் மக்களுக்கு சொல்லி அவர் எச்சரித்தார். அதை நாம் எரேமியா புத்தகத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு தெரிகிறது. எரேமியா 4:1 சொல்லுகிறார், இஸ்ராயேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்திற்கு திரும்பு. நீ உன் அருவருப்புகளை என் பார்வையினின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து தெரிவதில்லை. நீ உண்மையோடு நியாயத்தோடு நீதியோடு கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுவாய். புறஜாதிகளும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள் என்று சொன்னார். 8ஆம் வசனத்துல சொல்லுகிறார், இரட்டை கட்டி கொள்ளுங்கள், புலம்பி அலறுங்கள், கர்த்தருடைய உக்கிர கோபம் நம்மை விட்டு திரும்பவில்லையே என்று சொல்லி எச்சரிக்கின்றார். 14ஆம் வசனத்துல சொல்லுகிறாரு, எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு, எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்தில் தங்கும் என்று கேட்கிறார். 6ஆம் அதிகாரம் எரேமியா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், எருசலேமே, என் ஆத்மா உன்னை விட்டு பிரியாதபடிக்கும் நான் உன்னை பாழும் குடியற்ற தேசமும் ஆக்காதபடிக்கும் என்னுடைய புத்தியை கேள் என்று சொல்லி ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லுகிறார். எரேமியா 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற விசேஷத்தை அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். இப்படி ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறாரே,
இடித்து தள்ளப்பட்டிருக்கிற அந்த மண்மேடுகள் அதே இடத்துல தான் நல்ல தெருக்களாய், பளிங்கு போன்ற தெருக்களாய் இருந்த அந்த தெருக்களில் நின்று கொண்டுதான் இவ்விதமாய் பிரசங்கித்தார். ஆனால் அவருடைய பிரசங்கத்தை யாரும் கேட்கவில்லை. இப்பொழுது எருசலேமின் அழிவை கண்கூடாக அவர் பார்க்கின்றார். புலம்பல் 1ஆம் அதிகாரம் 1-5 வரை வாசிக்கும் பொழுது தெரிகிறது. ஐயோ, ஜனம் பெருத்த நகரி தனிமையாக உட்கார்ந்திருக்கிறாளே, விதவைக்கு ஒப்பானாளே, ஜாதிகளில் பெரியவளும் சீமைகளில் நாயகியுமாய் இருந்தவள் கப்பங்கட்டுகிறவளானாளே, ராக்காலத்திலே அழுது கொண்டிருக்கிறாள். அவளுடைய கண்ணீர் அவள் கன்னங்களில் வடிகிறது. அவளுடைய நேசர் எல்லாருக்குள்ளும் அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. அவளுடைய சிநேகிதர் எல்லாரும் அவளுக்கு துரோகிகளும் சத்துருக்களுமானார்கள். யூதா ஜனங்கள் உபத்திரவப்படவும் கொடுமையான அடிமை வேலை செய்யவும் சிறைப்பட்டு போனார்களே. அவன் புறஜாதிகளுக்குள்ளே தங்குகிறாள். அவள் புறஜாதிகளுக்குள்ளே தங்குகிறாள். இளைப்பாறுதல் அடையாள். அவளை துன்பப்படுத்துகிற யாவரும் அவளை இடுக்கமான இடங்களிலே தொடர்ந்து பிடித்தார்கள். பண்டிகைக்கு வருவார் இல்லாததினால் சீயோனுக்கு போகிற வழிகள் புலம்புகிறது. அவள் வாசல்கள் எல்லாம் பாழாய் கிடக்கிறது. அவள் ஆசாரியர்கள் தவிக்கிறார்கள். அவள் கன்னிகைகள் சஞ்சலப்படுகிறார்கள். அவளுக்கு கசப்பே உண்டாயிருக்கிறது. அவள் சத்துருக்கள் தலைமையானார்கள். அவள் பகைஞர் சுகித்திருக்கிறார்கள். அவளுடைய திரளான பாதகங்களின் நிமித்தம் கர்த்தர் அவளை சஞ்சலப்படுத்தினார். அவள் பிள்ளைகள் சத்ருவுக்கு முன்பாக சிறைப்பட்டு போனார்கள் என்று புலம்புகிறார் எரேமியா தீர்க்கதரிசி. அன்று மனந்திரும்பு 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 என்று இதே தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணினார். இன்றைக்கு ஐயோ, இவள் இப்படி ஆனாலே, அழிந்து போனாலே என்று தலையிலே கையை வைத்து ஒப்பாரி வச்சு அழுகிறார் எரேமியா தீர்க்கதரிசி. இஸ்ராயேலின் முந்திய மேன்மைகளை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கின்றார். இந்த இடத்திலே நின்று கொண்டு, அழிவின் விளிம்பிலே நின்று கொண்டு, இந்த உடைபட்டு கிடக்கிற நொறுங்கி கிடக்கிற சுவர்களின் மேல் நின்று கொண்டு, இந்த மண்மேடுகளிலே நின்று கொண்டு, நீ எவ்வளவு பெரிய ஆளாய் இருந்தாய், எவ்வளவு மகத்துவமான ஆளாய் இருந்தாய், எவ்வளவு பெரிய மேன்மையை நீ தரித்திருந்தாய், நியாய பிரமாணங்களை பெற்றுக்கொண்டாய், யெகோவா தேவனை நீர் சொந்தமாக்கி கொண்டாய், விருத்த சேதனம் பண்ணப்பட்ட மக்களாய் இருந்தாய், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மக்களாக நீங்கள் இருந்தீர்களே என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி பழையவைகளை எல்லாம் சொல்லி சொல்லி புலம்புகின்றார். எரேமியா தன் கண்களை திறந்து தேவனை நோக்கி கதறுகின்றார். அதைத்தான் நாம் இந்த வாக்கியங்கள்ல நாம் வாசிக்கின்றோம். 48ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, என் ஜனமாகிய குமாரத்தை அடைந்த கேட்டு நிமித்தம் என் கண்களிலிருந்து நீர்க்கால்கள் பாய்கிறது. கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்க மட்டும் என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொரிகிறது என்று அவர் சொல்லுகிறார். இதனை இருமுக கதறுதல் என்று நாம் சொல்லலாம். அழிவையும் பார்க்கின்றார், தேவனையும் பார்க்கின்றார். எல்லாம் அழிந்து கிடக்கின்ற இந்த அழிவையெல்லாம், பட்டணம் இவ்வளவு அழிந்து கிடக்கிறதே, பாழாக்கப்பட்டு கிடக்கிறதே என்று இதையும் பார்த்து அழுகிறார். தேவனே, உங்களுடைய கையினால நீங்க உருவாக்குனதே இப்படி அழித்து போட்டீங்களே என்று தேவனையும் பார்த்து அழுகின்றார். தன் முகத்தை இரு விதங்களிலே வைத்து கொண்டு அவர் அழுகிறார். மண்ணையும் பார்த்து அழுகிறார், விண்ணையும் பார்த்து அழுகிறார். எரேமியா தன் இருதயத்தின் வலியை உணர்ந்து அழுகிறார். இந்த 51ஆம் வசனம், என் நகரத்தினுடைய குமாரத்திகள் அனைவரின் நிமித்தமும் என் கண் என் ஆத்மாவுக்கு நோவு உண்டாக்குகிறது என்று சொல்லி அவர் அழுகிறார். அவளுடைய வேதனைகள், அவள் பற்றிருக்கின்ற அந்த உபத்திரவங்களை எல்லாம் நினைத்து, ஆண்டவரே நீர் இரக்கம் காட்ட மாட்டீரோ என்று அழுகிறார். ஒரு புறத்தில் ஆண்டவர் செய்த அந்த பெரிய தீங்கை அந்த மக்கள் அனுபவித்து அழிந்து போயிருக்கிறார்கள். பட்டணம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. அதை நினைத்து அழுகிறார் தீர்க்கதரிசி. இன்னொரு புறம், தேவரீர் இந்த பட்டணத்தை மறுபடியும் நீங்க கட்டும்படியாக உங்களுடைய இரக்கங்கள் வெளிப்பட வேண்டுமே என்று சொல்லி அழுகிறார். ஒரு நாள் சத்தியத்தை சொல்லி சொல்லி அழுது சொல்லி சொல்லி பார்த்தார், யாரும் கேட்கல. இரண்டாவது,
அவர்கள் தண்டனை அனுபவித்தார்கள். அந்த தண்டிக்கப்பட்ட அந்த தண்டனைகளின் மேல, இடிக்கப்பட்ட அந்த பட்டணத்தின் மேல நின்று கொண்டு அழுகிறார். இப்பொழுது இவர்களை மறுபடியும் நீர் கட்டமாட்டீரா? உம்முடைய இரக்கங்கள் பெரிதல்லவா, உம்முடைய கிருபை பெரிதல்லவா என்று அழுகிறார். இதே போன்று இயேசு கிறிஸ்து எருசலேமுக்காக அழுதார் என்று லூக்கா 19 அதிகாரம் 41 44 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கு. நகரத்தை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகலும் உன் சமாதானத்துக்குரியவைகளை குறித்து நீ சிந்திக்க மாட்டாயோ என்று சொல்லி அழுகிறார். அதே மாதிரி பவுல் இஸ்ராயேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ரோமர் 10 அதிகாரம் 1 வாக்கியங்களில் அழுததை நாம் பார்க்கின்றோம். தாவீது செத்து கிடக்கிற 70,000 மக்களை பார்த்து, தேவதூதனின் தண்டனையையும் பார்த்து, இரக்கத்திற்காய் தேவரீர் ஆண்டவரே உம்முடைய கோபத்தை விட்டு திரும்பும் என்று இரக்கத்திற்காய் கண்ணீர் விட்டு அழுகிறார் என்பதை 1 நாளாகமும் 21 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, தேவனை அறியாதவர்களின் மீட்புக்காக நாம் அன்றாடம் அழுகின்றோமா? அவர்களுக்கு வரப்போற நரக தண்டனையை நினைத்து அவர்கள் மீட்கப்பட வேண்டும் என்று நினைத்து நாம் அழுகின்றோமா? கஷ்டப்படுகிற மக்களுக்காக நாம் அழுது கண்ணீர் விடுகிறோமா? அன்றாடம் நமக்காக, நம்முடைய வாழ்வுக்காக, நம்முடைய மேன்மைக்காக கண்ணீர் விட்டு அழுகிற நாம் அழிந்து போகிற மக்களுக்காக, அல்லது இன்னும் அழிவின் விளிம்பிலே நின்று கொண்டிருக்கிற மக்கள் மீட்கப்படும்படியாக நாம் அன்றாட கண்ணீர் விட்டு தேவ சமூகத்துல தேவனை நோக்கி முறையிட்டு அழுகிறோமா? அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த கால வேளையில உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எரேமியா தீர்க்கதரிசியின் புலம்பலை நாங்கள் பார்க்கும் போது எங்களுக்கும் ஆண்டவரே எரேமியாவை போல ஆண்டவரே தேவனுடைய இரக்கங்களுக்காய், தேவனுடைய ஆண்டவரை மீட்புக்காய் நாங்களும் அழ வேண்டியது இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம். எங்களை சூழ்ந்திருக்கிற மக்கள், எங்களுடைய உறவுக்காரர்கள் ஆண்டவரை நடைபெணம் போல வாழுகிறார்கள். எப்பொழுது தேவ கோபாக்கனை வந்து அவர்களை வாரிக்கொண்டு போகும் என்று தெரியாமல் அந்த மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய ஆவியை பெற்ற நாங்கள் அவர்களுக்கு வரப்போகிற அழிவை நாங்கள் கண்டு, ஆண்டவரே இவர்கள் மனம் திரும்பும்படியாய், ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தை நீர் வெளிப்படுத்தும் என்று நாங்கள் கதறுகிறவர்களாய் இருக்க, எங்களுக்கு அப்படிப்பட்ட மனதுருக்கத்தின் இருதயத்தை எங்களுக்கு தந்து எங்களை பலப்படுத்தும். எங்களையும் இந்த வேளையில உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம், இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, ஆமென். God bless you.